வணக்கம் டிபிகே டாக்ஸ். சூப்பர் சிங்கர் 11ல் தவசிலி அவங்க 4th பிளேஸ் பிடிச்சு 3 லட்ச ரூபாய் பரிசு தொகையை வென்றிருக்காங்க. இவங்களை பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தவசிலி அவங்க சென்னையில் இருக்க ஆவடியில் தான் பிறந்திருக்காங்க. தவசிலி அவங்களோட அப்பா தன்ராஜ் அவர்கள் மேடை கச்சேரிகளில் தபிலே வாசிக்கிறவர். தவசிலி அவங்களோட அக்கா ஜெயசிலி அவங்களுமே ஒரு பாடகி தான். தவசிலி அவங்ககிட்ட பலருமே கேட்குறது, இந்த பேரே ரொம்பவும் வித்தியாசமாக இருக்கே, எப்படி வந்துச்சுன்னு கேட்டது தான். தவசிலி அவங்க பிறந்தப்போ பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக ஹாஸ்பிட்டலில் இவங்களோட பேர் என்ன வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ திடீர்னு அவங்க அப்பா எந்த யோசனையுமே இல்லாமல் டக்குன்னு ஜெயசிலின்னு பெரிய பொண்ணுக்கு பேர் வச்சிட்டோம், சின்ன பொண்ணுக்கு ரேண்டமாக தவசிலின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு பேரே இல்லைன்றது கூட அவருக்கு தெரியாது. அப்படி தான் என் பேருமே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சுவாரஸ்யமாக 1வது படிக்கும்போதுலேருந்தே தவசிலி அவங்க பாடல்கள் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நல்லா கவனித்த அவங்களோட அப்பா இவங்களை முறையாக சங்கீதம் கற்றுக்க வச்சாங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் எல்லாமே நடந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னோடய அப்பா மட்டும்தான். அவர் தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக பாடல்கள் பாட வச்சு இந்த அளவுக்கு வர வச்சுருக்காருன்னு பல இடங்களையுமே சொல்லியிருக்காங்க. தவசிலி அவங்க ஸ்கூல் படிக்கும்போதே பல மேடை கச்சேரிகளில் பாடி பரிசு வென்றிருக்காங்க. அவங்க முதல் முறையாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஏறி பாடின பாடல் எதுனா தளபதி படத்துலேருந்து யமுனை ஆற்றிலே பாடல் தான். அதுதான் என் லைஃப்பில் ரொம்பவும் ஃபேவரட் பாடல். அதே போல் இளையராஜா தான் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னு பல இடங்களில் சொல்லியிருக்காங்க தவசிலி அவங்க. 80s 90ஸோட பெப்பி சாங்காக ரொம்பவும் சூஸ் பண்ணி பாடுறதுனால தான் தவசிலி அவங்கள எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருக்கு. இப்போ அது ரொம்பவும் ட்ரெண்ட் ஆகிறனால இன்னமும் இவங்களுக்கு வாய்ப்புகள், பின்னணி பாடல் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதுன்றதை பலருமே சொல்கிறாங்க. தவசிலி அவங்க தன்னோட கல்லூரி படிப்பை தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க முறையாகவும் இசையை பயின்றிருக்காருன்றதாக குறிப்பிடத்தக்கது. இதே போல் கானா பாலா அவர்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் தவசிலி அவங்களுமே. பல இடங்கள்லையுமே கானா பாலா அவங்களோட சேர்ந்து பல பாடல்களுமே பாடியிருக்காங்க தவசிலி அவங்க. தவசிலி அவங்க ஆரம்பத்தில் சோசியல் மீடியா ஆரம்பித்து பல பாடல்களை பாடி ரொம்பவும் கர்நாடிக் சாங்லாம் பாடியிருக்காங்க. அப்போலாம் ஃபேமஸ் ஆகாத அவங்க பரமசிவன் படத்துலேருந்து ஆசை தோசை பாடலை பாடியிருக்காங்க. அது வேர்ல்டு லெவலில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தவசிலி யாருன்னு எல்லோருமே தேடி போய் பார்க்குற அளவுக்கு சிங்கராக மாறினாங்க தவசிலி அவங்க. இதே போல் தவசிலி அவங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு கேட்டால் அவங்க தளபதி விஜய் அவர்களை தான் சொல்கிறாங்க. அவரோட நடிப்பு, அவரோட பாடல் எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவசிலி அவங்க. இதே போல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ட்ரீம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தவசிலி அவங்க, நான் எப்படியாவது ஒரு படத்துலையாச்சும் ப்ளேபேக் சிங்கராக பாடிடணும், அப்படி பாடினா எங்கள் அப்பாவோட பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தவசிலி அவங்க சொல்லியிருக்காங்க. தன்ராஜ் அவங்களோட மகள் தவசிலி அவங்க ப்ளேபேக் சிங்கராக மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்ருக்கேன், அந்த கனவு நிறைவேறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தமன் அவர்களே, நீங்கள் சூப்பர் சிங்கர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேபேக் சிங்கர் ஆவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமன் அவர்களே வாய்ப்பு கொடுப்பாருன்னு தான் பலருமே எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பல மியூசிக் டைரக்டர்கிட்ட இருந்தும் ப்ளேபேக் சிங்கராக பாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றத டிபிகே டாக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு தவசிலி அவங்க பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிபிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.